ஹலோ. ஹலோ மாயா, நாங்கள் டைரக்டர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோம். ஏன்? உங்களுக்கு டைரக்டர் கூட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் வரும்போது உங்கள் ஷார்ட் ஃபிலிமும் ஸ்கிரிப்டும் கொண்டு வந்துருங்க. சார், என்கிட்ட ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் இல்லை, பட் ஸ்கிரிப்ட் இருக்குது. கண்டிப்பாக ஷார்ட் ஃபிலிம் வேணும் மேடம். இன்னும் 10 days டைம் இருக்குல்ல, எடுத்து கொண்டு வாங்க. ஓகே சார், நான் ஷார்ட் ஃபிலிமோடு வரேன். பக்கி, என்ன இந்த பக்கம் அதிசயமா? நேற்று நைட் நீ குடிச்சியா? நேற்று நைட் நான் சொன்னது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைல்ல? நேத்து நீ கால் பண்ணியா? பொறுக்கி. பக்கி, இரு 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 பக்கி, ஏதா பிரச்சனையா? விடு, நான் கிளம்புறேன். என்ன சொல்லு பக்கி? டேய் நிஷாந்த், சொல்லு பக்கி, என்ன இந்த நேரத்துல? டைரக்டர் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு இன்டர்வியூக்கு. அப்போ நீ டைரக்டர் ஆயிட்ட, அதே இவ்வளோ சோமா சொல்ற? அட, நீயே அது கேட்குற. அவங்க ஷார்ட் ஃபிலிம் கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தேன். எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது தெரில. சரி பக்கி, அதுக்கு இதுக்கு இங்கே வந்த? நீ தான் என்னை இங்கே வர சொன்ன. இங்கே வா பக்கி, உனக்கு என்ன படம் தானே எடுக்கணும், பார்த்துக்கலாம். அதே நம்ம தான் சொன்னோமா? சரி பக்கி, வா சாப்பிட்டு பேசிக்கலாம். சரி, நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். இப்போ என்ன பண்ணுறது? உனக்கு என்ன படம் தானே எடுக்கணும்? ஆமாம், எடுக்கலாம். எப்படி? இங்கே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு எதா பண்ண முடியுமா பாரு. நீயே இப்படி இருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்க போகிறாங்க? சரி வா, வந்து தொல்லை. டேய் டார்வின். சொல்லு மச்சி. கீழே வா மச்சி, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓய் ஜெனி, நீ எதுக்கு வந்த? உன்னை யார் இங்கே வர சொன்னது? மச்சி, இது ஜெனி இல்லடா, என் ஃப்ரெண்டு மாயா. பார்க்குறதுக்கு ஜெனி மாதிரியே இருக்கா மச்சி. ஆமாம் மச்சி, மாயாவுக்கு ஒரு படம் எடுக்கணுமா, அதான் பேசிட்டு போகலான்னு வந்தோம். அதுக்கு நானே மச்சி பண்ணுறது? நீங்கள் தான் நடிக்கணும். யாராச்சும் அடிக்கணும்னா சொல்லுங்கள், ரியல் எஸ்டேட்டே பண்ணிடலாம். இல்லை, ஹீரோவாக பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் லவ், கொஞ்சம் ரொமான்ஸ். ஹீரோவா? அப்போ ஹீரோயின்? மச்சி இவளா? டயர்டு மச்சி. என்னடா நடக்குதுங்க? நீ தான் என் படத்தில் ஹீரோயின் ரோல் பண்ணணும். என்கிட்ட யாருமே பெர்மிஷன் கேட்கல, நீங்களா முடிவு பண்ணுறீங்க? உன்னை நடிக்க வைக்கிறதே பெருசு, இதில் நடிக்க மாட்டேன்னு வர சொல்லுவியா? அதெல்லாம் முடியாது. ஹீரோ யார் தெரிஞ்சால் தான் நான் நடிப்பேன். டார்வின் தான் ஹீரோவாக பண்ணுறான். டார்வின், டார்லிங், நீ ஏன் ஹீரோவாக பண்ணுற? சொல்லவே இல்லை. ஓடி போயிரு. ஐ ஆம் ரெடி மாமா, உன் கூட என்ன? பக்கி, உனக்கு ஓகே தானே? நீ கேட்ட மாதிரி ஹீரோ ஹீரோயின் ரெடி, அவ்வளோதானே? ஷூட் போயிடலாம்ல? கேமராமேன்? அதுக்கு நம்ம ப்ரோ இருக்காரு. ப்ரோ, மிஸ்டர் நிஷாந்த், ஏதோ ஃபிகரை கூப்பிட்ற மாதிரி விசில் அடிச்சு கூப்பிட்றீங்க. என்ன பாஸ்கர் தனியாக போயிட்டு இருக்கிறீங்க? ஆடாடே, இதை கேட்க தான் நிற்க சொன்னியா? இல்லை பாஸ்கர், பக்கி இவர் தான் பாஸ்கர். நீ சொன்ன வேலையை இவர் கரெக்டாக பண்ணுவார். மிஸ்டர் நிஷாந்த், எந்த வேலையை நான் கரெக்டாக பண்ணுவேன்னு சொல்கிறீங்க? பக்கி சொல்லு, ஓகேவா? ஏமா உன் பேர் பக்கியா? பக்கி இல்லை, மாயா. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டுருக்கேன், அதுக்கு கேமராமேன் வேணும், அதுதான் உங்களை பார்க்க வந்தோம். ஓ, அதெல்லாம் அவர் பண்ணுவார். பக்கி வா, நம்ம போகலாம். நான் பண்ணுறேம்மா,
பட் ஒரு கண்டிஷன், அவனை ஃபஸ்ட்டு வந்து ரூம் நைட் பண்ண சொல்லு. இப்படி நம்ம வேலை செய்ய வச்சிருவாங்க போல. ஓகே பாஸ்கர், நாளைக்கு மார்னிங் வந்துடுங்க, ஷூட் போகிறேன். சரிங்க. மிஸ்டர் நிஷாந்த், கேமரா வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கேமரா இது பாஸ்கர்? எப்படி பார்த்தாலும் கருப்பாக தான் தெரியுது. ஏய், கேமரா கவரை கட்டுறா. அப்பயும் கருப்பாக தான் தெரியுது. கேமராவை ஆன் பண்ணுறா. பாஸ்கர், இரு, டேரக்டர் மேடம் கூப்பிட்றாங்க, என்னன்னு கேட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். சொல்லுங்க மாயா. அதாவது சீன் என்னன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். ம். ஆல்ரெடி லவ் பண்ணி பிரிஞ்சு போன 2 பேர் எதர்ச்சியாக மீட் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். டார்வினும் ஜென்னியும் அங்கே தான் நின்றுருப்பாங்க. அவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் மிட் ஆங்கிள்லேருந்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ணோம். கேமராவை ஸ்லைட் மூவிங்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்டோரி போர்டில் எல்லா ஆங்கிள்ஸும் இருக்குது. நீங்கள் ஆங்கிள்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருங்க, நான் போய் டார்வின்ட்டு பேசிட்டு வந்துடுறேன். சரி, நான் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன். பட் கொஞ்சம் சீக்கிரம், ஏன்னா ஆல்ரெடி மணி 10 ஆச்சு. 12 மணி ஆச்சுன்னா ஷேடோ விழுக ஆரம்பிச்சிடும். அவங்க மேலே விழுந்தால் நல்லா இருக்காது. ஓகே ஓகே. டார்வின், ஸ்கிரிப்ட் படிச்சிட்டியா? நடிப்பெல்லாம் என் கூடயே பிறந்தது, எப்படி நடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். ஜெனி எங்க? நான் அப்போவே சொன்னேன் அவளை ஹீரோயினாக போடாதீங்கன்னு சொல்லி. இப்படி தான் லேட் பண்ணுவா. மாமா. ஓய், உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது மாமான்னு கூப்பிடாதுன்னு சொல்லி? ஜெனி, ஸ்கிரிப்ட் படிச்சிட்டியா? டேக் போகலாமா? மாமா போகலாம். டார்வின், ஜெனி, நீங்கள் அந்த இடத்துல போய் நில்லுங்க. ஓகே பாஸ்கர், ரெடியா? போகலாம் ஐயா. பொசிஷன், கேமரா, ரோலிங், ஆக்ஷன். டேய், டைலாக பேசுகிறா. மச்சி, ஆக்ஷன் சொன்னோன்னு டைலாகெல்லாம் மறந்துடுச்சு மச்சி. கட். நீங்கள் எதை மறந்தாலும் சரி, நான் கட் சொல்கிற வரைக்கும் நீங்கள் கேமராவை மட்டும் பார்க்கக்கூடாது. ஓகே, மறுபடியும் டேக் போகலாம். கேமரா, ரோலிங், ஆக்ஷன். நான் உன்னை மறுபடியும் பார்ப்பேன்னு சொல்லி எதிர்பார்க்கல. உன்னை ஒரு லவ் ஃபீலோட பேச சொன்னால் ஏதோ சண்டைக்கு போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. மச்சி, லவ் ஃபீல்டா? நீ காதல் மன்னனாச்சே. மச்சி, டயர்டு மச்சி. இதுதான் லாஸ்ட்டே ஒழுங்கு மரியாதை நடிக்கிறேன். பொசிஷன், கேமரா, ரோலிங், ஆக்ஷன், கட். இவங்கள தான் நீ பயங்கரமாக எடுப்பாங்கன்னு கூட்டிகிட்டு வந்தியா? டேய், சரி, நான் போய் மாயாவை சமாதானப்படுத்திக்கிறேன். மாயா, என்ன கண் கலங்கிருக்கு? என்னடா ஃபீலிங்கா? ஓ மூஞ்சிக்கு செட் ஆகலை. ஒன்றும் இல்லை ஜெனி, என்ன கொஞ்சம் நேரம் தனியாக விடுங்க. ஏன்டா, எவனா உன்னை மறைச்சு பார்த்தாலே சும்மா விட மாட்டேன். அவள் உன்னை அப்படி அடிக்கிறா, உனக்கு கொஞ்சம் கூட கோவமே வரலையா? உன் மனசில் இருக்கிற கஷ்டத்தை உன் கண்ணு காட்டி கொடுக்குது, உன் தைரியத்தை உன் முகம் மறுக்குது. என்னை உன் தங்கச்சியை நினச்சிக்கோ, உன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்லு. என்னால் முடிஞ்சதையும் நான் பண்ணுறேன். எனக்காக நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்சின்னா நீயும் டார்வினும் ஒழுங்காக நினைங்க, அதுவே போதும். மாயா மேலே கோவன்ற வார்த்தைக்கே இடங்க பாஸ்கர். நான் ஒரு பைத்தியக்காரன் பாஸ்கர். எந்த ஒரு வேலையும் உருப்படியாக செய்யாமல் தெருவில் நாய் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் அவளை பாருங்க, சும்மா கெத்தா அவள் லட்சியத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம பண்ண வேணாம் பாஸ்கர். நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணிட்டு தானே இருக்கோம். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்படி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களால் இவ்வளோ தான் பண்ண முடியுமா? அப்படி இல்லை, பின்ன எப்படி? நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? பாஸ்கர், அவளுக்கு தைரியம் அதிகம் பாஸ்கர். அவளுக்கு அப்பா அம்மா இல்லை, எல்லாமே அவங்க அண்ணன் தான். ரொம்ப பாசம், எந்த ஒரு விஷயத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டான். டைரக்ஷனுக்காக என் அண்ணாவே நான் தூக்கி வச்சுட்டு வந்திருக்கேன். ஏன் டைரக்ஷன் வேணாம்னு சொன்னால் அவனை வேணாம்னு சொல்லிட்டேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டா டைரக்ஷனில்? ஆமாம், இதுவே நான் ஒரு பையனாக இருந்திருந்தா என் அண்ணன் என் கூட வந்திருப்பான். நான் ஒரு பொண்ணாக பிறந்துட்டேன், அதனால தான் நான் மட்டும் ஒரு இடத்த போச்சு. எந்த ஒரு வீட்லேயும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரினா வேணாம் தான் சொல்லுவாங்க. அது ஒரு பொண்ணு நான் போகிறேன்னு சொன்னால் அவ்வளோதான். ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பற்றி 1000 பேர் 1000 விதமாக பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் கேட்டால் போக வேண்டியது தான். அவங்களுக்கு என்ன தெரியும் டைரக்ஷன் பற்றி?
உங்கள் யாருக்கும் தெரியாது டேரக்டர் படுற கஷ்டம். அதுக்குன்னு ஒரு படத்தில் டேரக்டர் மட்டும் தான் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லலை, எல்லாருமே தான் கஷ்டப்படுறாங்க. இருக்கிறதுலையும் பெரிய கஷ்டம் மற்றவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்குறது தான். மற்றவங்கள கஷ்டப்படுத்தி வேலை வாங்குறது தான் டேரக்டரோட வேலை. அவன் என்கிட்ட ஒவ்வொரு தடவை சொல்லுவாள் பாஸ்கர் டேரக்ஷனை பற்றி. நம்ம ஒரு படத்தை பார்க்கும்போது படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் டேரக்டர் ஞாபகமே வராது. படம் முடிஞ்சு டேரக்டர் பேர் போடும்போது ஆடியன்ஸ் மனசில் நினைக்கிற ஒரு விஷயம், டேரக்டர் படத்தை நல்லா எடுத்திருக்காரு. அந்த நல்லா எடுத்திருக்காருங்க ஒரு வார்த்தையில் தான் அவங்க லைஃபே இருக்குது. அந்த வார்த்தைக்காக அவங்க பல வருஷம் காத்திருக்குன்னு சொல்லுவாங்க சார். இப்போ என்ன நாங்கள் ஒழுங்காக நடிக்கணும் அவ்வளோதானே, விடுங்க நாங்கள் நல்லா நடிக்கிறோம். நீங்கள் பொய்யா நடிக்கிறீங்க, நான் உங்களை உண்மையாக நடிக்க சொல்கிறேன். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இவ்வளோ நேரம் நான் கண் கலங்கிட்டு இருந்தேன், நான் சிரிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? மாட்டேன். அதே மாதிரி தான் ஆடியன்ஸும் யோசிப்பாங்க. மிஸ் நிஷாந்த், நீங்கள் மாயா பார்க்கும்போது மட்டும் உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது, அது ஏன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? நீங்கள் பார்க்குற பார்வையை பார்த்தா ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி இல்லை. சரி, எப்போ லவ் சொல்ல போகிற? என்ன பாஸ்கர் போஸ்கன் இப்படி கேட்டீங்க? நான் வந்த முதல் நாள்லேருந்தே ஒன்று கவனித்தேன். என்ன கவனிச்சேன்? உங்கள் மனசில் நிஷாந்த் வெறும் ஃப்ரெண்டாக மட்டும் இல்லைன்னு. அவன் எந்த கண்ணோட பார்க்குறானே தெரியலையே. இதில் என்ன, அவ கண்ணில் தான் பார்க்குறா. ரெண்டு கண்ணு இருக்கே, ஒரு கண்ணை பார்த்தா ஏதோ ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி இருக்குது, இன்னொரு கண்ணை பார்த்தா ஏதோ ஃபீலோட பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ ரெண்டு கண்ணையும் சேர்த்து பார்த்தா கொல்ல வெறியில் இருக்கான் அவன் மேலே. அவன் இன்னும் மாறவே இல்லை ஜெனி, அவன் அப்படியே தான் இருக்கான். அவனை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதை பற்றி யோசிக்கிறதுக்கு எனக்கு இப்போதைக்கு நேரம் இல்லை. எல்லாமே நல்லதாகவே நடக்கும், எதுவுமே நம்ம கையில் இல்லை, எல்லாமே அந்த கடவுள் கையில் தான் இருக்கும். எந்த கடவுள்? அதை பற்றி பேச வேண்டாம், அது வேறு டாப்பிக்காக மாறிடும். மாயா, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யார் மச்சி? பேர் ஏதோ அம்பானின்னு சொன்னா மச்சி. அம்பானியா? இதோ அம்பானியே வந்துட்டாரு. எல்லாருமே இருக்காங்க, உங்கள் அண்ணாவும் இருந்திருந்தா நல்லா இருக்கும்ல. தோ வந்திருக்கான் பாரு. நான் இல்லாம நீ இல்லைம்மாயா. எனக்கு தெரியும் நீ வருவன்னு. மச்சி இவர் அம்பானி இல்லைடா, அம்பாடி, மாயோட அண்ணன். சாரி ஜி, தெரியாமல் மாற்றி சொல்லிட்டேன். பரவாயில்ல, ஷூட்டிங் எடுக்காமல் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இல்லை, இன்றைக்கி ஷூட்டிங் முடிஞ்சது அவ்வளோதான். எடிட்டிங்கில் நிறைய வேலை இருக்குது, சீக்கிரமா போகலாம். என்ன பக்கி அதுக்குள்ளே வந்துட்ட? இன்டர்வியூ ஆச்சு. உன்ட்டு கொஞ்சம் தனியாக பேசணும், மேலே வா. சொல்லு பக்கி, என்ன விஷயம்? நேற்று என்னடா பண்ண நீ? நான் என்ன பண்ணேன்? ஏய், உன்னதான் தேடிட்டு இருக்கேன். என்னையா? ஆமாம், உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுடா. இது எப்படி சொல்கிறேனே தெரில. சரி, அப்போ சொல்லாத. ஏய் இரு, நானா இப்படி இருக்குன்னு என்னாலேயே நம்ப முடியல. உன்னை மற்றவங்களே நம்ப மாட்டாங்க, உன்னை நீ எப்படி நம்புவ? குறுக்க பேசாத, அப்புறம் நான் சொல்ல வந்ததே மறந்துடுவேன். சரி சொல்லி தொலை எருமை. கொஞ்ச நாளாவே எனக்குள்ள என்னமோ நடக்குது, அது என்ன கருமனே தெரில. நீ இல்லாதப்போ நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் நீ வந்தினா ஒரு ஃபீல் வரும் பாரு, அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. இப்போ என்னதான்டா சொல்ல வர? மாயா, ஐ லவ் யூ. அட லூஸு, நான் மாயால ஜெனி. நீ ஜெனியா? உன்னையார் இந்த காஸ்டியூமில் வர சொன்னது? நீ எதுக்கு இந்த கண்ணாடி போட்டு வந்த? காஸ்டியூம் மாற்றினா யார் மாயா யார் ஜெனின்னு கூட தெரியாது அவனுக்கு. இதை மட்டும் மாயா கேட்டால் செத்த நீ. ஐயோ, அவகிட்டலாம் சொல்லிடாத, சும்மாவே சாமியாடுவா, அப்புறம் அவ்வளோதான். சரி சரி, நான் சொல்ல மாட்டேன். நான் கேட்டேன் என் மாமா மட்டும்தான் கட்டுவேன். யாரு இந்த டயர்டு மச்சி சொல்லி சுற்றிட்டு இருப்பானே அவனா? என்ன கருமமோ பண்ணுங்க. உன் மனசில் என்னடா நினச்சிட்டு இருக்க நீ? இல்லை கேட்குறேன், என்ன உனக்கு எவ்வளோ நல்லா தெரியும்? ஒரு 3 வருஷமாக தெரியுமா? இந்த 3 வருஷத்தில் எவ்வளோ நாள் என் கூட இருந்திருப்பேன்? உன்னால் என்ன அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியல. ஜெனிகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்க. நீ என்னை பார்த்து முதல் நாளப்பவே தெரியும் நீ என்ன லவ் பண்ணுறேன்னு. உன் லவ் சொல்கிறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சா? ஏதாவது ஒரு வேளை உருப்படியாக பண்ணுறியா நீ? எல்லாத்துலேயும் அருகுற. ஒரு வேளை எனக்கு பதிலாக அவள் வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தா அவள் கழுத்தில் தலைக்கிட்டு இருப்பியா? சொல்ல முடியாது, நீ பண்ணாலும் பண்ணுவேன். நேற்று நீ ப்ரப்போஸ் பண்ணுறது கால் பண்ணியே, அப்போ நான் அட்டன் பண்ணனா இல்லையான்னு பார்த்தியா? நான் அட்டன் பண்ணேன். நீ பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்புறம் நான் அறிஞ்சிருப்பேன். சரி, நீ என்ன தான் பேசிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்டுருந்தேன். ஆமாம், நீ ஏன் என்ன சும்மா அடிச்சுட்டே இருக்க? உருப்படியாக எந்த வழியும் பண்ணுறதில்ல. உன்னை ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. என்ன கேட்ட? சும்மா ஏன் அடிச்சிட்டு இருக்கேன்னு தானே கேட்டேன். உன்னை அடிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது, அதான் அடிக்கிறேன். மாயா,
ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், ஐ லவ் யூ. இந்த உலகத்திலேயே ப்ரஷ் பண்ணாமல் ப்ரப்போஸ் பண்ணுற மொதல் ஆள் நீயாக தான் இருப்ப. உன்னை அடிக்கிற உரிமை எப்படி எனக்கு இருக்கோ அதே மாதிரி உனக்கு காதலிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது. ஐ லவ் யூ. ஆடினது போதும், கோயிலுக்கு போகணும், கிளம்பி வா. 10 நிமிஷம் வந்துடுறேன். சூப்பர். ஓகே, போலாமா? கட். லைட்ஸ், கேமரா, ரோலிங், ஆக்ஷன். Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. அவன் என்கிட்ட ஒவ்வொரு தடவையும் சொல்லுவா பாஸ்கர் டேரக்ஷனை பற்றி. நம்ம ஒரு படத்தை பார்க்கும்போது படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் டேரக்டர் ஞாபகமே வராது. படம் முடிஞ்சு டேரக்டர் பேர் போடும்போது ஆடியன்ஸ் மனசில் நினைக்கிற ஒரு விஷயம், டேரக்டர் படத்தை நல்லா எடுத்திருக்காரு. அந்த நல்லா எடுத்திருக்காருங்க ஒரு வார்த்தையில் தான் அவங்க லைஃபே இருக்குது. அந்த வார்த்தைக்காக அவங்க பல வருஷம் காத்திருக்குன்னு சொல்லுவா பாஸ்கர். பேக்கப்.